அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆன்லைன் மூலமாட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. கவுன்சிலிங்கும் ஆன்லைன் மூலமாக நடக்குது. அதில் சில கல்லூரிகள் மாணவர்களுடைய ஃபோன் நம்பரை எப்படியோ வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அவர்களை கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அவங்க கல்லூரியை ஃபஸ்ட்டு சாய்ஸாட்டு போட வைக்கிறாங்க. ஒரு நல்ல எனக்கு தெரிந்து இந்த வருடம் கூட ஒரு 3 மாணவர்கள் நல்ல மார்க் 190 மார்க்ஸுக்கு மேலே எடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே சில பிரான்ச் கிடைக்கும். பர்டிகுலராக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட அடுத்த லெவலில் உள்ள ஒரு 10 ரேங்க்ஸுக்குள்ளே இருக்கிற காலேஜஸில் ஒரு எம்பிசி மாணவனுக்கு கிடைக்கும். ஆனால் சில ஒரு 100வது ரேங்க்கில் இருக்கிற கல்லூரிகள் வந்து அவங்கள ப்ரெஷரைஸ் பண்ணி அவங்க கல்லூரியில் படித்தாச்சுன்னா ஃபுல் ஃபீஸ் கொடுக்கறது மாதிரி அவங்கள சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு சாய்ஸாட்டு போட வச்சிடுறாங்க. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளவு மார்க்கு ஒரு 191 மார்க் எடுத்த ஒரு மாணவன் ஒரு அவனோட ஃப்யூச்சர் எல்லாமே பிரைட்டாக வரும். ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவனுக்கு ஒரு நல்ல பிரான்ச் கிடைக்கிறதுக்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இல்லாமல் அடுத்த லெவலில் உள்ள பிரான்ச்செலாம் கூட கிடைக்கும். ஒரு எம்பிசி ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கலாம். அதை விட்டுட்டு அவன் ஒரு 100வது ரேங்க் இருக்கிற கல்லூரியில் சாய்ஸ் ஃபில்லிங்கை போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து எனக்கு அந்த காலேஜில் கிடச்சிருக்கு, வேறு யாரோ அதுக்கு பிறகு கம்ப்ளைண்ட் பண்ணி இங்கே வந்துட்டு கரெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஒன்றுமே செய்ய முடியாது ஒரு சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங்கில். இப்போ அவங்களுக்கு என்ன பண்ண முடியுது, நாங்கள் அந்த ஒரு ஃபஸ்ட்டு சாய்ஸில் 178 மார்க்குக்கு மேலே உள்ளதை அவன் அந்த காலேஜில் வித்ட்ரா பண்ணிவிட்டு அடுத்த ஃபேஸில் பண்ணுறதுக்கு நாங்கள் இப்போ சஜஸ்ட் பண்ணோம். தட் மீன்ஸ் என்ன ஆயிருது, அவனுக்கு ஒரு 191 மார்க் வந்து அடுத்த ஃபேஸில் ஒரு 178 மார்க்குக்கு ஈக்குவலண்டான காலேஜை மட்டும் அட்லீஸ்ட் அதையாவது நாங்கள் பண்ணி கொடுக்குறதுக்கு வி ஆர் மேக்கிங் அன் அட்டெம்ப்ட். இது வந்து எங்களுக்கு தெரிஞ்சே ஒரு 3-4 கேண்டிடேட் இப்படி வர்றாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து அந்த காலேஜ் கூட எப்படி அவங்கள மெஸ்மரைஸ் பண்ணுறது மாதிரி பண்ணுறாங்கன்னா, எங்கள் கல்லூரியில் படித்தா உங்களுக்கு ஃபீஸ் எல்லாமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வருது. இதே மாதிரி சொல்லிவிட்டு காலேஜில் வருஷம் மட்டும் ஃபீஸை வாங்க மாட்டாங்க. அடுத்த வருஷத்துலேருந்து ஃபீஸ் கட்டினா தான் படிக்க முடியும்னு சொல்லிட்டு ப்ரெஷரைஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் மாணவர்கள் வந்து ஒரு நல்ல கல்லூரியில் படித்தா அவங்களோட வாழ்க்கை வந்து டோட்டலாக வித்தியாசமாக போயிடும். அதில் நல்ல வளர்ச்சி இருக்கும். இதை மாதிரி ஒரு ரேங்க் ஒரு 250 ரேங்கில் உள்ள ஒரு காலேஜில் இருந்துட்டு இது மாதிரி கேட்டாச்சுன்னா யாரும் அதை ஒத்துக்கக்கூடாது. மை ரிக்வஸ்ட் இஸ், ஒரு நல்ல காலேஜில் படிக்கிறது வாழ்க்கை வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப அதை எந்த மாணவர்களும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட வாழ்க்கை டோட்டலாக 4 வருஷத்துக்கு பிறகு சேஞ்ச் ஆயிரும். இப்போ வந்து படிக்கிறதுக்காக கவர்மெண்ட்லேருந்து ஃபுல் லோன் கொடுக்குறாங்க. அந்த லோனெல்லாம் அந்த மாதிரி பெரிய காலேஜில் படிச்சாச்சுன்னா நீங்கள் ஒரு 1.5 வருஷத்தில் அதை அடைச்சிடலாம். நீங்கள் வந்து அவங்க ஒரு ஃபீஸ் தராங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு காலேஜில் ஒரு நல்ல வசதி இல்லாத காலேஜில் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சேலரி இருக்கிற மாதிரி ஒரு ஜாப் கிடைக்காது. அதுபோல் லைஃப் ஃபுல்லாக இந்த நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன தப்புனால அது லைஃப் லாங்காக அது பெனிஃபிட் இல்லாமல் போயிடுது. ஸோ எல்லா மாணவர்களும் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் வந்து ஒரு 100 காலேஜில் இடையில ஒரு 3வது காலேஜை தப்பாக போட்டாச்சுன்னா அந்த 97 சாய்ஸ் நீங்கள் தேவையே இல்லை, அது உங்களுக்கு உடனே கிடச்சிரும். நிறைய பேர் எனக்கு ஆச்சரியமாக இருந்ததுன்னா, ஒரு 191 எடுத்த மாணவன் அண்ணா யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸு எலக்ட்ரானிக்ஸு MITயில் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறாரு. 2வது சாய்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஒரு 100வது ரேங்கில் உள்ள காலேஜை போட்டு வச்சுருக்கிறாரு. அந்த மாணவனை எப்படி அவனுக்கு திட்டுறதா என்னதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அவனுக்கு ஆப்வியஸாட்டு ஃபஸ்ட்டு சாய்ஸ் நாள் கிடச்சிரும். அந்த 2வது சாய்ஸ்லேருந்து அவன் போட்டிருக்க வேண்டிய அவனுக்கு அது புரியாமல் போடுறாரா என்னன்னு தெரியல. அவர் 2வது சாய்ஸ்லாம் பண்ணியிருக்க வேண்டிய தேவையே இல்லை. அவனுக்கு சாய்ஸுக்கு 191 மார்க்குக்கு ஒரு 100th ரேங்க் காலேஜ் உடனே கொடுத்துட்றாங்க. ஸோ அது ஸ்டூடெண்ட்ஸை அதே மாதிரி வந்து பார்க்குறப்ப கஷ்டமாக இருக்குது. அது இக்னரண்ட்டு இன்னசென்ட்ஸ்லாம் இருக்கிறது மாதிரி இருக்குது. சில காலேஜஸ் அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறது மாதிரி இருக்குது. அதனால் பேரண்ட்ஸ் வந்து உங்கள் மாணவர்கள் வந்து என்ன சாய்ஸ் ஃபில் பண்ணுறாங்க, ஒரு நல்ல ஆசிரியர்கள்ட்ட நல்ல உங்களுக்காக ஒரு வெல்விஷர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் ஒரு படித்தவங்கள்ட்ட ரேங்கிங் அந்த ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் கொஞ்சம் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்களையே ஏமாத்துகிற மாதிரி உள்ள ஆளுங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் போய் ஏமாத்துறாங்க. சில ஆளுங்களுக்கு ஃபில் பண்ணுறதுக்காகவே இந்த இன்டர்நெட் சென்டர்லெல்லாம் போய் அவங்க சொல்கிறபடியெல்லாம் கேட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது உங்கள் லைஃபையே மாற்றக்கூடிய ஒரு விஷயம். அதில் கரெக்ட் நல்ல காலேஜஸில் படித்தாச்சுன்னா லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தனியார் கல்லூரிகளுக்கு இந்த மாணவர்களுடைய நம்பர் எப்படி போகுது சார்? யார் மூலமாக தனியார்
இந்த சீட்டிங் பண்ற தனியார் கல்லூரிகள்? அதில் நிறைய, அது எப்படின்னு எனக்கு கரெக்டாக சொல்ல, எனக்கு ஃபேக்ட் தெரியாதனால நான் சொல்ல விரும்பலை, அது தெரியவும் செய்யாது எனக்கு. ஆனால் எப்படியாவது அது அவங்களோட பிஸ்னஸ் மாதிரி அவங்க அதை அவங்களுக்கு அது அவங்க பிள்ளைங்களுக்குன்னு அவங்க பண்ண மாட்டாங்க. ஒரு நல்ல மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு ஒரு அட்ராக்ட் பண்ணி நான் உங்களுக்கு ஃபீஸை தரேன் அப்படி தரேன்னு சொல்லிட்டு பண்ண மாட்டாங்க. இப்போ எல்லா மாணவர்களும் படிக்கிறதுக்காக ஒரு லோன் வசதியெல்லாம் ஒரு நல்ல காலேஜில்னா பேங்க்கில் உடனே லோன் கொடுக்குறாங்க. ஒரு 3 லட்ச ரூபா லோன் எடுத்துகிட்டு அது பிறகு அடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. ஒரு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா லோன் எடுக்கிறதில்ல. அதுக்கு பிறகு ஜாப்பு வந்து உங்களுக்கு 50,000 நல்ல காலேஜில் படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 50,000 60,000 சேலரி கிடைக்குது. அதனால் நம்ம ஏமாறாதீங்க தான் சொல்ல முடியும். யார் ஏமாத்துறாங்க எப்படி ஏமாத்துறாங்கங்கிறது அடுத்த விஷயம். மாணவர்களுக்கு நமக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நான் ஒரு துணைவேந்தராக சொல்கிறது என்னென்னா, யாரும் ஏமாறாதீங்க. ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்களும் இருப்பார்கள். ஏமாறுபவர்கள் ஏமாறக்கூடாது. யாரும் ஏமாறக்கூடாது. யாரோ ஏமாந்தானா ஏமாத்துறதுக்கு ஆள் வருவாங்க. நீங்கள் யாரும் மாணவர்கள் நல்ல மார்க் எடுத்த மாணவர்கள் யாரும் ஏமாந்து போகாதீங்க. இதில் வந்து யார் வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்னும் இக்னரண்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு செலவு பண்ணுறோம். அவங்க காலேஜில் உள்ள பில்டிங்கை மட்டும் காமிச்சிட்டு அவங்கள நீங்கள் உங்கள் காலேஜில் எங்கள் காலேஜில் படித்தாச்சுன்னா எல்லாம் உங்களுக்கு 4 வருஷமும் தரேன்னு சொல்லிட்டு வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஏமாறுறாங்க. பாவமாக இருக்குது. அது ஒரு வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து எனக்கு நான் இப்போ ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் டே ஸ்டார்ட் பண்ண பிறகு ஒரு 2 நாள் கழித்து தப்பாட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு இனிமேல் முடியாத நேரத்தில் வந்து நம்மள்கிட்ட சொல்லும்போது ஒரு 191 எடுத்த மாணவன் வந்து இன்னும் ஒரு 3வது ஃபேஸில் கிடைக்கிற காலேஜை ஃபஸ்ட்டு சாய்ஸாக போட்டிருக்காரு. அதுக்கு பிறகு எங்கள் சிஇஜியை போட்டிருக்காரு. அதுக்கு பிறகு எந்த சாய்ஸ் போட்டும் அதுக்கு ஒரு யூஸ் இல்லைங்கிறது அவங்களுக்கு அது புரியலைங்கிறது ஆச்சரியமாக இருந்தது. சரி, அது ஒரு அந்த இக்னரன்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. ஆமாம், போலியான வாக்குறுதி தான். ஒரு எந்த காலேஜும் எங்கள் காலேஜில் வந்து சேருங்கன்னு சொல்லியாச்சுன்னா அது வந்து இன்னொரு நிறைய பேர்கிட்ட கேளுங்க. அந்த ஒரே ஒரு ஆள் சொல்கிறாரு நம்மளை, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, நம்மளை நம்பி அவங்களுக்கு அப்போ ஒரு கிரேட்னஸ் மாதிரி இருக்குது. அந்த பசங்களை நம்மளை எப்படியோ கண்டுபிடிச்சி நம்மள்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாருன்னா அவன் அந்த டைமில் அவன் ஒரு பெருமையாக நினைக்கிறான். அதில் பெருமையாக நினச்சி ஏமாந்துடுறாங்க. இது வந்து ஈவன் நிறைய பேர் ஒரு அவார்டு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு அவார்டு கொடுப்பாங்க. அப்போ நம்மளை நம்பி ஒரு அவார்டு கொடுக்குறாங்கன்னா நம்ம ஏதோ பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம்னு நினச்சிட்டு ரூபா கொடுத்து அவார்டு வாங்கிடுவாங்க. அதே மாதிரி தான் இதுவும் ஒரு பையன் வந்து ஒரு பையன்கிட்ட ஃபோன் பண்ணி அவனுக்கு இது வரைக்கும் அவனுக்காக ஒருத்தர் ஒரு ஃபோன் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லை, அவனுக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. அந்த கான்செப்டை தான் யூஸ் பண்ணிடுறாங்க. நம்மளை நம்பி ஒருத்தர் நம்மள்கிட்ட பேசி உனக்கு இது பண்ணுறேன்னு சொல்லியாச்சுன்னா நம்ம ஏதோ அச்சீவ் பண்ணியிருக்கிறோம் அவன் நினச்சிக்கிட்டு அதை ஒத்துக்கிறான். அவன் சொல்கிறத கேட்டுறான். அது ஒரு லைஃப்பில் அந்த ஒரு சின்ன தப்பு வந்து அவனோட பெரிய லைஃபையே ஸ்பாயில் பண்ணிடும். அந்த மாதிரி மோசடி செய்யக்கூடிய இல்லை மாணவர்களுக்கு வலை வீசக்கூடிய தனியார் கல்லூரிகள் மேலே நம்ம நடவடிக்கைகள் எடுக்க முடியாது, அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க முடியாதா சார்? இல்லை, அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்துட்டு என்னத்தெல்லாம் பண்ண முடியும்? அண்ணா யூனிவர்சிட்டியில் இதை வந்து நம்ம இப்போ நீங்கள் கேட்குறீங்க, நான் இதை வந்து ஏமாறாதீங்கன்னு சொல்ல முடியும். நான் ஒரு பப்ளிக் இதை இப்போ மீடியா இதெல்லாம் நல்லா பப்ளிசைஸ் பண்ணுங்கள். இது மாதிரி மீடியா தான் ஒரு லைஃப்பை ஒரு சொசைட்டியை சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் மீடியா இதை நல்லா பப்ளிசைஸ் பண்ணி மாணவர்கள் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் எவ்வளவு கரெக்டாக கொடுக்க வேண்டியதுங்கிறத நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். அதர்வைஸ் வில்லேஜில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸை வில்லேஜ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் இதை மாதிரி பண்ணிடுறாங்க. இது ஒரு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் எனக்கு தெரிஞ்சே ஒரு 3 ஸ்டூடெண்ட் நல்ல காலேஜை விட்டுக்கிட்டு தப்பாட்டு ஃபில்லப் பண்ணிட்டு கேட்குறாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ண முடியல. வந்து 1.5 லட்சம் பேர் சராசரியா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே காலேஜில் சேர்றாங்க சார். ஆமாம், இந்த 1.5 லட்சம் பேரில் இந்த விழிப்புணர்வு இல்லாமல் இல்லை ஏமாந்து போய் இந்த மாதிரி கிராமப்புற மாணவர்கள் எவ்வளோ பேர் சார் ஒரு வாய்ப்பு தோராயமாக எவ்வளோ பேர் வாய்ப்பு சார்? ஒரு 5000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். 5000 பேர்கிட்ட விழிப்புணர்வு இல்லாமல் தப்பாக சாய்ஸ் ஃபில்அப் பண்ணுறாங்க. அது வந்து வேரியஸ் ஸ்டேஜஸில் இருக்கும். ரொம்ப தப்பாக பண்ணுறது ஒரு 1000 பேர் இருக்கும். ஒரு 190 மார்க் எடுத்துகிட்டு ஒரு 100வது ரேங்கில் உள்ள காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அது ஒன்றும் செய்ய முடியல. அவங்க வந்து மோஸ்ட்லி அந்த ஒரு பாயிண்ட் தான். ஒரு பையன் வந்து அவனை நம்பி அவனை தேடி ஒருத்தர் வந்து இது லைஃப்பில் இது வரைக்கும் போயிருக்க மாட்டாங்க. அவனை தேடி ஃபஸ்ட் டைமில் ஒரு காலேஜிலேருந்து நாங்கள் இந்த காலேஜிலேருந்து உன்ட்ட பேசுகிறோம், உனக்கு நீ நல்ல மார்க் எடுத்திருக்கிற, உங்களை நாங்களே படிக்க வைக்கிறோம் அப்படியெல்லாம் பேசும்போது அவன் வந்து ஒரு மாதிரி சரண்டர் ஆயிடுறான்.
அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவ்வளோ பெரிய கவுன்சிலிங் நடத்தும்போது அது வந்து எல்லாருமே கேட்க ஆரம்பிப்பாங்கல்ல. சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஒருத்தன் இக்னரண்டாக கேட்பான், ஒருத்தன் வந்து நான் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு காலேஜ் மேலே போகணும். அதில் வந்து இப்போ கவுன்சிலிங்கில் வந்து அதுக்கு ஆப்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சாச்சுன்னா அது வந்து முடியாது நமக்கு. இது வந்து இக்னரன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் தான் பண்ணோம். டிஎஃப்சி சென்டர் நம்ம இருக்குது, அதனால் அவங்கள்ட்ட போகிறதுக்கு முன்னாடி அங்கேயும் ஒரு ஆள் இருப்பார். அவர் வந்து கரெக்டாக அவரை நம்பி அவர்கிட்ட சொல்லி அவனுக்கு என்ன வேணுங்கிறத ஃபில் பண்ணுறதுக்கு போகலாம், ஏதாவது கொரி கேட்க போகலாம். நமக்குள்ள வெல்விஷர்கிட்ட நல்லா டிஸ்கஸ் பண்ணி நமக்குன்னு ஒரு டீச்சர்கிட்ட நல்ல ஒரு நாலேஜபிள் டீச்சர்கிட்ட எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணோம், தமிழ்நாட்டில் உள்ள காலேஜில் என்ன ரேங்க் இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஒரு காலேஜுக்கு சாய்ஸ் வந்து எனக்கு நான் ஜாயின் பண்ண புதுசில் ஒரு ரேங்கிங்கை வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்னா, லாஸ்ட் இயரில் ஒரு கட் ஆஃப் மார்க்கு ஒரு நல்ல மோஸ்ட் வாண்டட் பிரான்ச் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச், அந்த பிரான்ச்சுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து எல்லா காலேஜுக்கும் பார்க்கலாம். அந்த எல்லா காலேஜினோட கட் ஆஃப் மார்க்கை பார்த்துட்டு ஓப்பன் காம்படிஷனில் மோஸ்ட்லி கட் ஆஃப் கரெக்டாக முடிஞ்சிடும். அந்த ஓப்பன் காம்படிஷன் நல்ல மோஸ்ட் வாண்டட் பிரான்ச்சில் என்ன கட் ஆஃப் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிஇஜி அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஇஜி தான் முதல்ல முடியும். அதுக்கு அடுத்தது ஓப்பன் காம்படிஷனில் மோஸ்ட் வாண்டட் பிரான்ச் என்ன போயிருக்குன்னு பார்த்துட்டு ஒரு காலேஜுக்கு ரேங்கை பண்ணிடலாம் யாருனாலும். அந்த ஒரு சின்ன விஷயத்தை அந்த 12th முடித்த ஒரு மாணவன் பண்ணுறது ரொம்ப ஒன்றும் நேரம் ஆகாது. ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி கட் ஆஃப் ஒவ்வொரு காலேஜுக்கும் மோஸ்ட் வாண்டட் பிரான்ச்னா இப்போதைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஒரு சிஇஜியில் உள்ள கட் ஆஃப் ஓப்பன் காம்படிஷன் கட் ஆஃப் வந்து என்ன இருக்குது, இன்னும் அடுத்த காலேஜ் பிஎஸ்ஜியில் என்ன இருக்குது, எஸ்எஸ்எல்ல என்ன இருக்குது, அப்படி நல்ல காலேஜஸுக்கு எல்லா கட் ஆஃபையும் பார்த்துட்டு ஒரு ரேங்க் போட்டுடலாம். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் எடுக்கணும்னா அந்த சாய்ஸ்லேயே பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக அது ஒரு காலேஜுக்கு ரேங்கை முதல்ல பண்ணிடணும். அதுக்கு பிறகு இப்போ நீங்கள் காலேஜ் சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம், நான் எப்படி சிஇஜியில் தான் படிக்கணும்னா நீங்கள் எல்லா பிரான்ச்சுக்கும் நீங்கள் ஆப்ஷன் கொடுத்துடலாம். அல்லது நீங்கள் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி மட்டும் தான் படிப்போம் அப்படின்னா சிஇஜிக்கு அடுத்த ரேங்கில் உள்ளதை நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கலாம். இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் மெக்கானிக்கல் படித்தாச்சுனாலே நல்ல சான்ஸ் இருக்கும், சிஇஜியில் படித்தாச்சுன்னா. அப்போ அந்த சிஇஜியில் எடுக்கிற சாய்ஸை முதல்ல வச்சுக்கலாம். எந்த பிரான்ச் வரைக்கும் போகலாம், எந்த காலேஜ் வரைக்கும் சாய்ஸ் எப்படி கொடுத்துட்டு போகலாம், அந்த ரெண்டையும் முதல்ல வச்சுட்டு அந்த ரேங்க் படி போட்டுக்கிட்டு இருந்தான்னா ஒரு பிரச்சனை இல்லை. இதை நீங்கள் யார்ட்டையாவது நீங்களே கூட இப்போ நாங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து இந்த சாய்ஸ் இந்த ரேங்கிங் எல்லாம் போடுறத சிலவங்க ப்ராப்ளமாக சொல்கிறாங்க. ப்ரைவேட் மீடியாலேயே நீங்கள் வந்து இந்த சாய்ஸில் ஓப்பன் காம்படிஷனில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்சில் எது வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் இருக்குன்னு ரேங்கை வந்து நீங்களே எடுத்து நீங்கள் ஒரு ஹாஃப் டே ஒர்க் பண்ணியாச்சுன்னா நீங்கள் அது ஓப்பனாக இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, அதை எடுத்து போட்டிங்கன்னா ஒரு கைட் பண்ணுறது மாதிரி தான். ஒரு 400 காலேஜையும் நீங்கள் லிஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம். இதுதான் ரேங்கு, இதுக்குள்ளே உங்களோட ஆப்ஷன் பிரான்ச் தான் இம்பார்ட்டன்ட் நினைக்க நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு வரிசையாக போடுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வரைக்கும் நீங்கள் போகலன்னா ஃபஸ்ட்டு சிஇஜியில் 3 பிரான்ச்சை போடுங்க. அதுக்கு அடுத்த காலேஜுக்கு வந்து இந்த 3ஐயும் போடுங்க. மெக்கானிக்கல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்க, அல்லது அதே காலேஜ்லேயே மோஸ்ட் டாப் காலேஜஸ்லேயே எல்லா பிரான்ச்சையும் போட்டுட்டு அடுத்தது போங்க. இப்படி நீங்கள் இது நீங்கள் மீடியாலெல்லாம் யூ கேன் ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ். அஃபிலியேஷன் காலேஜஸில் ஆமாம், அதுக்கு விளக்கம் எல்லா காலேஜ்லேயும் நாங்கள் 1 வீக்கில் ரிப்ளை கொடுக்க சொல்லியிருந்தோம். அது 295 காலேஜில் அதில் மோஸ்ட்லி ஒரு 100 காலேஜஸில் ஒரே ஒரு மிஸ்டேக்கில் இருக்கிறதுல அதில் அவங்க கரெக்டாக கூட இருக்கலாம். அதனால் அந்த லிஸ்ட்டை நாங்கள் யாருக்கும் வெளியிடல. ஏன்னா அதில் ஒரு 100 காலேஜ் போல் மிஸ்டேக் அவங்க காலேஜ் மிஸ்டேக் இருக்காது. ஒரே ஒரு ஃபேக்கல்ட்டி மெம்பர் போய் இன்னொரு காலேஜ்லேயும் நேமம் கொடுத்துருப்பாரு, அது இவங்களுக்கு தெரியாவே செய்யாத மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த காலேஜ் எல்லாத்தையும் அதே மாதிரி காலேஜஸ் மட்டும் ரிப்ளை கொடுக்குறாங்க. ஆனால் நிறைய காலேஜஸ் வந்து ஒரு 1 வீக் 2 வீக்ஸ்னு டைம் கேட்டுட்டு எங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறதுக்கு டைம் கேட்குறாங்க. அந்த டைம் அப்போ நாங்கள் ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸில் அந்த டைமும் கொடுக்காமல் இருக்க முடியாது. ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு 1 வீக்கு நாங்கள் 1 வீக்கில் ரிப்ளை பண்ண சொல்லியிருந்தோம். இப்போ வந்து கூட ஒரு 1 வீக் அல்லது ஒரு 10 டேஸ், சில காலேஜஸ் 2 வீக்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டைம் கொடுத்து தான் அந்த கமிட்டி இப்போ ஒரு ஸ்க்ரீனிங் கமிட்டி மாதிரி எல்லா ரிப்ளையும் பார்த்துட்டாங்க. அதில் 80% காலேஜஸ் டைம் தான் கேட்டிருக்காங்க. பொறியியல் கலந்தாய்வு வந்து பெற்றோர் ஒரு பயத்தை ஏற்படுத்திருக்காங்க. பப்ளிக்ல நிறைய கால் வருது, காலேஜோட தரம் குறைபாடு, இப்போ கவுன்சிலிங்ல காலேஜ் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிடுறது, இல்லைன்னு விழிப்புணர்வு இருக்கிறது. காலேஜ் யாராவது கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒருத்தர் வந்து அவங்களாட்டு கூப்பிட்றான்னா அங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு தரம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு காலேஜ் நல்லா நடத்துனா ஆட்டோமேட்டிக்காக நம்ம விரும்பி போகணும். ஒரு காலேஜிலேருந்து நம்மளை கூப்பிட்றாங்கனாலே அந்த காலேஜை வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணிடலாம்.
ஒரு காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணி என் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுனா அந்த காலேஜை நோக்கி போகிறதுக்கு ஆள் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து மாணவர்கள் உணர்ந்துடணும். அவங்க வந்து அதை நம்மளை தேடி ஒரு ஆள் வர்றாங்களான்னு பெருமையாக நினச்சிடுறாங்க. அந்த ஒரு மாணவன் வந்து அவன் லைஃப்பில் தடவை அவனை நம்பி ஒருத்தர் வந்து ஒரு காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணி நீ இவ்வளோ மார்க் எடுத்திருக்க, நீ சாதிச்சிருக்க, நீ உனக்கு நீ சாதித்ததை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃப்ரீயாட்டு சீட்டு கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவன் அதில் வந்து மயங்கிட்டு அதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க காலேஜ். இந்த மாணவர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, யாராவது காலேஜில் வந்து எங்கள் காலேஜில் வந்து சேருங்கன்னு சொல்லியாச்சு, நீங்களாட்டு காலேஜை தேடி போனோம், எங்கள் காலேஜில் வந்து சேருன்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா அங்கே தரம் இல்லைன்னு அர்த்தம். எந்த காலேஜும் இப்போ நாங்கள் சிஇஜிலேருந்து எங்கள் காலேஜில் வந்து சேருங்கன்னு வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட மாட்டோம், எஸ்எஸ்என்னில் கூப்பிட மாட்டாங்க, பிஎஸ்சிலெலாம் கூப்பிட மாட்டாங்க, அவங்கள தேடி போவாங்க. அதே மாதிரி மாணவர்களோட தரம் வந்து அங்கே படித்த மாணவர்கள் அதை எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ நீங்கள் வந்து காலேஜிலேருந்து யாராவது ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்கனாலே அவங்க எல்லாமே இந்த மாதிரி வேண்டாத பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே சார். இப்போ இந்த போலி பேராசிரியர் விவகாரத்தில் சார் வந்து நிறைய நடவடிக்கைகள் எடுப்பீங்க அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். சார் வந்து நாளையோட விசி இது முடியுது. இப்போ அடுத்த கட்டமாக இது என்ன நடக்கும்? அது அடுத்த கட்டமாட்டு கன்வீனர் கமிட்டி இருப்பாங்க. அதனால அந்த கன்வீனர் கமிட்டி இந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு அவங்களுக்கு டைமும் கொடுக்க வேண்டியதுதான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸில் ஒரு ஆப்ஷன் அதிகமாக கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சுன்னா அது என்ன ஆகும்னு தெரியல, அது கோர்ட்டில் எல்லாம் நிற்காது. அதனால ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்க 10 நாள் கேட்டவங்களுக்குலாம் இன்னொரு 10 நாள் டைம் கொடுத்து தான் பண்ண முடியும். அப்போ கன்வீனர் கமிட்டி வந்து வில் டேக் அப்ராப்ரியேட் ஆக்ஷன். ஓகே, இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். இந்த மாதிரி போலி பேராசிரியர்களை பயன்படுத்தி மாணவர்களுடைய கல்வித்தரத்தை பாதிக்க செய்கிற தனியார் கல்லூரிகளுக்கு ஒரு துணைவேந்தரா, ஒரு கல்வியாளரா நீங்க சொல்ற அட்வைஸ் என்ன சார் தனியார் கல்லூரிகளுக்கு இந்த மாதிரி சீட்டிங் பண்றவங்களுக்கு? இல்லை, தனியார் கல்லூரிகள் வந்து இனியுள்ள காலத்தில் வந்து குவாலிட்டி தான் நிற்கும். இந்த கல்லூரிகள் வந்து அவங்கவுங்க காலேஜில் வந்து குவாலிட்டி எஜுகேஷனுக்கு முதல் ரிக்குவயர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ரிக்குவயர்மெண்ட் வந்து குவாலிட்டி டீச்சர்ஸ். ஒரு குவாலிட்டி எஜுகேஷனுக்கு ஃபஸ்ட்டு ரிக்குவயர்மெண்ட் வந்து குவாலிட்டி டீச்சர்ஸ். ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்காங்க, பிஹெச்டி படிச்சிருக்காங்கன்னு ஒரு டீச்சரை எடுக்கிறதெல்லாம் கூட பெரிய இது இல்லை. நல்ல டீச்சர்ஸு, டாப் ரேங்க் மெரிட்டில் ஒரு டீச்சரை எடுக்கிற காலேஜ் எல்லாமே காம்படிஷனாக வச்சுட்டு எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல், அவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு இல்லாமல் ஒரு அப்ளிகேஷனை இன்வைட் பண்ணி மெரிட்டில் எடுக்கிற காலேஜ் மட்டும்தான் சஸ்டெயின் ஆகும். ஒரு கல்லூரிக்கு ஒரு பெரிய கட்டடம்லாம் கூட தேவையில்லை, ஒரு கூரையில் கூட இருந்து படிக்கலாம். ஆனால் ஒரு குவாலிட்டி டீச்சர்ஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது பெரிய நிறுவனமாட்டும் ஈஸியாக மாறிடும். குவாலிட்டி டீச்சர்ஸ் யார் வந்து எந்த கல்லூரி நிறைய சேலரி கொடுத்து டீச்சர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறாங்களோ, காம்படிட்டிவாக அட்ராக்ட் பண்ணி நல்ல டீச்சர்ஸ் வச்சுருக்கிறாங்களோ அந்த காலேஜ் மட்டும்தான் சஸ்டெயின் ஆகும். மேபி இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து எஜுகேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுது. அதனால இந்த மாதிரி டிஸார்டர்லாம் வருது. ஆனால் ஃபைனலாட்டு குவாலிட்டி கொடுக்குற நல்ல டீச்சர்ஸை வச்சுருக்கிற காலேஜ் மட்டும்தான் நிற்கும், சஸ்டெயின் ஆகும். மற்ற காலேஜஸ்லாம் ஒரு 2 வருஷம் இல்லாமல் இல்லைனா 3 வருஷத்துக்கு பிறகு அதனோட குவாலிட்டி மக்களுக்கு தெரிய வரும். அதுக்கு பிறகு யாரும் ஜாயின் பண்ண மாட்டாங்க. அதுக்கு அந்த ப்ராசஸுக்கு இடையில் நிறைய மக்கள் வந்து ஏமாறுறாங்க. அந்த இக்னரன்ஸை ரிமூவ் பண்ணுறது ஒரு யூனிவர்சிட்டியோட கடமை, சோஷியல் மீடியாவோட கடமை, ப்ரெஸ்ஸோட உங்கள் மீடியாவோட கடமையும் இருக்குது. தேங்க்யூ. தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. சிறப்பாக உங்களோட பணி. தேங்க்யூ.